ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம பிசி எக்ஸாமுக்கு இப்போத்துலேருந்தே ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பிச்சணும்னு சொல்லிட்டு. ஸோ பிசி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்கள் கொஷின்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு முக்கியமான கொஷின்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ 6th 7th 8th நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம் ஸ்கூல் புக்ஸ் கொஷின். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம 9th தான் பார்க்க போகிறோம். 9th இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் தான் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய கவர் பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். அதுக்கு வெல் ப்ரிப்பேர் ஆயிருங்க. ஸோ இது 9th சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரும்பாலான எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் வந்து 9th and 10th சயின்ஸ்ல தான் எடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ 9th சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்களே இப்போ நான் எடுத்திருக்க கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ்ல எடுத்திருப்பாங்க. ஸோ அதுலயும் நான் 2-3 கொஷின்ஸும் விட்டு தான் இருக்கேன். ஏன்னா அதெல்லாம் நான் உங்களுக்கு கம்பைன் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க்னு ஒன்று போட போறேன். 9th and 10th கம்பைன் பண்ணி அதில் நான் எல்லாத்தையும் சேர்த்து போடுறேன். ஸோ பாருங்க. ஸோ எல்லாத்தையுமே மறக்காம லிசன் பண்ணுங்க. நமக்கு 9th and 10th தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒன்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்கான். ஸோ ஆர்டர் வைஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆர்டர் வைஸ்ன்னும் பொழுது நமக்கு கண்டிப்பாக எல்லாமே முக்கியம் தெரிஞ்சிருக்கணும்னு. எது பெருசு எது ரொம்ப சின்னதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது ரீசனிங்லேயும் அனாலஜியில் யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து பாருங்க, மில்லிமீட்டர் கொடுத்துருக்கான், சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான், மீட்டர் கொடுத்துருக்கான், தென் கிலோமீட்டர் கொடுத்துருக்கான். இதோட யூனிட்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கிலோமீட்டரோட யூனிட் இன்டூ 10 to the power of 3. மீட்டர்னா அது டைரக்டா இருக்கும், அவ்வளவுதான். சென்டிமீட்டர் இன்டூ 10 to the power of -2. மில்லிமீட்டர் இன்டூ 10 to the power of -3. அப்போ பாசிட்டிவ் ஸ்கேல்ல வர்றது தான் பெருசா இருக்கணும். அப்போ கிலோமீட்டரை நோக்கி ஆரோ மார்க் இங்க தான் இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏவா தான் இருக்கும். அப்போ மில்லிமீட்டர் சின்னது, சென்டிமீட்டர் அதுக்கு அடுத்து பெருசு, மீட்டர் அதுக்கு அடுத்து பெருசு, கிலோமீட்டர் அதை விட பெருசு. ஸோ ஒரு இப்போ 1 மீட்டர்ன்றதை நான் எப்படி எழுதலாம் சென்டிமீட்டர்லனா, இப்போ இன்டூ 10 to the power of -2 சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ 100 சென்டிமீட்டர்னு எழுதலாம். ஒரு மீட்டர் 100 சென்டிமீட்டர். அப்போ அதை மில்லிமீட்டர்ல எழுதணும்னா -3 கொடுத்துருக்காங்கன்னா 3 0 சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். 1000 மில்லிமீட்டர். அளவையும் மாற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு மீட்டர் நீ கிலோமீட்டர்ல எழுதணும்னா இங்க இன்டூ 10 to the power of 3 கொடுத்துருக்கான், பாசிட்டிவ் சைன். அப்போ 0.001 மீட்டர். இதுதான் வந்து கிலோமீட்டர்ல எழுத முடியும். ஓகேவா? 0.001 கிலோமீட்டர். ஸோ டெசிமல் பாயிண்ட் தள்ளி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது செகண்ட் கொஸ்டின். ஒரு மெட்ரிக் டன், டன்னுனாலே என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? டன்னுனாலே 1000 kgs தான் நம்ம டன்னுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 1000 கிலோவை தான் ஒரு டன்னு சொல்லுவோம். இங்க ஒரு மெட்ரிக் டன்னை எவ்வளோ எடை கொண்டு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய நீர்ம அளவு கேட்டிருக்காங்க. ஸோ 10 குவிண்டால்ன்ற அளவில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டன்னுன்றது திடப்பொருளை மெஷர் பண்றதுக்கு, குவிண்டால் அப்படின்றது திரவ பொருட்களை அளப்பதற்கு. திரவ பொருட்களை அளப்பதற்கு இதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ரீசனிங் சைக்காலஜி கொஸ்டின்ஸ்ல வந்து திடம், டன், திரவம் அப்படின்னு கொஸ்டின் மார்க் வைப்பான். அப்ப திடம்னா டன் கணக்கில் அளவிடுவோம், திரவம்னா குவிண்டால் கணக்கில் அளவிடுவோம். ஓகேங்களா? அடுத்தது கீழ்கண்டவற்றில் எது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் இல்லை. இது வந்து வட்டங்க. ஸோ வட்ட இயக்கம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சீரான வட்ட இயக்கம்னா எந்த ஒரு பொருளும் அதை டிஸ்டர்ப் பண்ணாம அது பாட்டுட்டு ஒரு மோஷன்ல போயிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, சூரியனை சுற்றி வரும் பூமியின் இயக்கம் மாறாது, எக்காரணத்தை கொண்டும் அது மாற போறது இல்லை. அப்போ அது ஒரு சீரான வட்ட இயக்கம். அதே மாதிரி ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வரும் பொம்மை, இப்போ ஒரு வட்டப்பாதையில் ஒரு பொம்மையை நான் இங்கே வச்சுட்டேன்னா அது இப்படியே தான் சுற்றி வரும், நான் கீ கொடுத்தேன்னா. ஸோ அப்பவும் அதுவும் சீரான வட்ட இயக்கம் தான். அடுத்தது கடிகார மணிமுள்ளின் இயக்கமும் சீரான வட்ட இயக்கம் தான். ஒரு வட்ட பாதையில் செல்லும் பந்தய மகிழுந்து, பந்தய மகிழுந்துனா கார் ரேஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல. ஸோ அந்த கார் ரேஸ் தாங்க. கார் ரேஸ் வந்து ஒரே சீரா எங்கதா இல்லை. ஸோ ஆன்சர் அப்போ அதுதான். ஓகேங்களா? அடுத்தது மைய விலக்கு விசை ஒரு என்ன விசைன்னு கேட்டிருக்கான். ஸோ மைய விலக்கு விசை ஒரு மெய்நிகர் விசை. ஸோ இந்த மைய விலக்கு விசைனா எங்க யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் இட்ஸ் வாஷிங் மிஷின். ஸோ வாஷிங் மிஷின்ல நம்ம துணி காய வைக்கிறதுக்காக இப்பெல்லாம் வந்து வாஷிங் மிஷின்லேயே துணி குத்துட்டா அதுவே காய வச்சு அயன் பண்ணி குத்துதாமா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த துணி காய வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விசை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைய விலக்கு விசை. இப்போ துணியில வந்து ஈரம் சேர்ந்துச்சுன்னா சாதாரணமாக துணி வந்து கனம் இல்லாமல் இருக்கும். ஆனால் துணியில் நீர் சேரும் பொழுது கண்டிப்பாக துணி எப்படி இருக்கும்? கனமாக இருக்கும். உங்களுக்கு புழிவீங்கல்ல, அப்போ தான் துணியெல்லாம் புழிவீங்க. ஸோ இந்த மைய விலக்கு விசை மூலமாக வாஷிங் மிஷினில் ஒரு ரோட்டர் இருக்கும். அது சுத்த கனமான பொருட்கள்ல இருந்து லேசான பொருட்களை இந்த மைய விலக்கு விசை மூலமா பிரிச்சு எடுத்துடலாம். அப்ப கனமான பொருள்ல இருந்து லேசான பொருள்னா துணியில இருந்து நீரானது பிரிக்கப்படும். பிரிச்சுச்சுன்னா இந்த மைய விலக்கு விசை மூலமா தான் அது பிரிக்குது. ஸோ வாஷிங் மிஷின் யூஸ் பண்றது தான் மைய விலக்கு விசை. அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மைய விலக்கு விசை எது? மெய்நிகர் விசை. அடுத்தது 5th கொஸ்டின். வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் டேஷ் குறைந்த டேஷ் காரணமாகன்னு கேட்டிருக்கான். ஸோ மேகங்களுடைய அடர்த்தி, அதாவது மேகங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அடர்த்தி வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுனால தான் அது வளிமண்டலத்தில் மிதக்குது. ஸோ ஆன்சர் அடர்த்தி.
அடுத்தது 6th கொஸ்டின், அழுத்த சமையற்கலனில். இந்த வார்த்தை வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க, ப்ரெஷர் குக்கர்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அது டிரான்ஸ்லேட் ஆகல. ஸோ ஆன்சர் இஸ் அது வந்து ப்ரெஷர் குக்கர். ஓகேங்களா, ஸோ அழுத்த சமையற்கலனில் உணவு விரைவாக சமைக்கப்படுவதற்கான காரணம் நமக்கு நார்மலாக தெரியும். நம்ம நார்மலாக சாதம் வெடிக்கிறதுக்கும் ப்ரெஷர் குக்கரில் ரைஸ் வெடிக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஈஸியாக சீக்கிரமாக குக் ஆகிடும், இதில் கொஞ்சம் லேட்டாக குக் ஆகும். ஸோ அது வேகமாக விரைவில் சமைப்பதற்கு காரணம் என்ன? அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை உயர்த்துகிறது. அப்போ ப்ரெஷர் அங்கே வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணும்? பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த வாட்டரை வந்து அதிகப்படுத்தும். இது ஆல்ரெடி நான் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் எவ்வளோ வெப்பநிலை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 100 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸ்க்கும் மேலே தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து 7th கொஸ்டின், ஒரு பொருளின் நேர் மின்னூட்டம் தோன்றுவதற்கான காரணம் என்ன? ஒரு பொருள் வந்து நேர் மின்னூட்டம், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் வரணும். பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பொருளில் வரணும்னா அங்கே நெகட்டிவ் சார்ஜ் உள்ள ஒரு பொருள் விலகி போகணும். ஒரு நெகட்டிவ் சார்ஜ் உள்ள ஒரு பொருள் விலகி போனால் தான் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் பொருள் விலகுதுன்னா எலக்ட்ரான்கள் அங்கே இழக்கப்படுகிறது, அப்பொழுதுதான் நேர்முன்னூட்டம் தோன்றுகிறது. ஓகேங்களா, 8th கொஸ்டின், மின்விசை கோடுகள் நேர் முன்னேற்றத்தில் தொடங்கி எதிர் முன்னேற்றத்தில் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சர்க்கியூட்ங்க, இதுதான் ஒரு பல்ப் இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பல்புன்றது நேர் மின்னூட்டம்னா பிளஸ்ல தொடங்கி மைனஸ்ல முடியும். அப்ப தொடங்கி பிளஸ் முடிவடையும். நேர் மின்னூட்டம் இங்க இருந்து கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ இந்த சர்க்கியூட் வந்து இங்க க்ளோஸ் ஆகும். அப்ப இந்த சர்க்கியூட்ல நேர் மின்னூட்டத்தில் தொடங்கி எதிர் மின்னூட்டத்தில் முடியும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது 9th கொஸ்டின், மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம். அதாவது வந்து ஒரு எலக்ட்ரிக் லிக்விட் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு லிக்விட்ல எலக்ட்ரிக் பாஸ் ஆகுது. இப்போ நான் ஒரு கலோரிமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நீங்கள் 12th 11th பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் ஒரு தண்ணி தான் இருக்கும் லிக்விட். அதில் வந்து மின்னோட்டம் பாய்வதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் எலக்ட்ரான்களும் இருக்கும், நேர் அயனிகளும் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் எலமெண்ட்டும் இருக்கும், எலக்ட்ரான்கள். அதாவது பாசிட்டிவும் இருக்கணும், நெகட்டிவ் இருந்தால் தான் கரண்ட் அங்கே போகுமே. ஸோ பாசிட்டிவ் சேர்ந்தா கரண்ட் வராது, நெகட்டிவ் சேர்ந்தா கரண்ட் வராது. ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தா தான் கரண்ட் வரும். ஸோ ஆன்சர் ஏ மற்றும் பி. அடுத்தது, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு டேஷ் என அழைக்கப்படும் கேட்டிருக்காங்க. ஜூல் வெப்பமேறல். ஓகேங்களா, ஜூல் வெப்பமேறல். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு? மின்முலாம் பூசுதல்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கோட்டிங் அது வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு தகுடு மேலே வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு அலுமினியமோ இல்லை ஏதோ ஒன்று போட்டு இதை கேத்தோடா மாற்றுவீங்க, ஆனோடா மாற்றுவீங்க, எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த மின்முலாம் பூசுதல் வேதி விளைவுக்கு தான் எக்ஸ்பெரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா, அடுத்தது, ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்து அமையும்? ஓகேங்களா, ஒரு கம்பியினுடைய மின்தடைனா ஒன்றும் இல்லைங்க, ரெசிஸ்டன்ஸ் எதை பொறுத்து அமையும்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலையை பொறுத்து டெஃபினட்டாக அமையும், டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் வடிவத்தை பொறுத்து கூட மின்தடை இருக்கும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு நீளமாக கம்பி இருக்குன்னா அதில் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சுருளாக கம்பி வச்சிருந்தாங்கன்னா அதில் அந்த வளைவது மூலமாகவே நமக்கு என்ன ஆகிடும், ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வடிவத்தை பொறுத்தும் அமையும். கம்பியின் இயல்பு, ஆமாம், கம்பி எதில் செஞ்சிருக்காங்கன்றத பொறுத்தும் ரெசிஸ்டன்ஸ் மாறும். ஸோ அந்த மின்தடைன்றது இது எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இவை அனைத்தும். அடுத்தது 13th கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது மின் ஆற்றலை, ரொம்ப ரொம்ப முக்கியம், இது எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, நீங்க பார்த்தும் இருப்பீங்க டெஃபினட்டா. ஸோ பின்வருவனவற்றுள் எது மின் ஆற்றலை இயந்திர ஆற்றல்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா எது மாத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி எது மாத்துது? மோட்டார். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதே மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எது மாற்றும்? மின்னியற்றி, அதாவது ஜென்ரேட்டர்னு சொல்லியிருந்தேன். ஸோ சுவிட்ச் போடுறோம், சுவிட்ச் போட்ட உடனே ஒரு மோட்டார் சுத்துது. அப்போ நான் சுவிட்ச்ன்றது எலக்ட்ரிக்கல் பவர், அதை கொடுத்த உடனே தான் மோட்டார் சுத்துது. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நான் போடும்போது நிறைய பேர் இதுக்கு சி தான் ஆன்சர்னு சொல்லியிருந்தீங்க. தயவு செஞ்சு ஒரு முறை நீங்கள் வந்து கூகுள் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜினா அது என்னதான்? மோட்டார். ஓகேங்களா, அடுத்தது 14th கொஸ்டின், இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தாங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். கீழ்கண்ட எவற்றில் மின்மாற்றி வேலை செய்கிறது? ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், மின்மாற்றினா டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதுக்கும் சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏசி டிசி ரெண்டுத்துலையுமே வேலை செய்யும். டிசி டைரக்ட் கரண்ட்ல டிரான்ஸ்ஃபார்மர் வேலையே செய்யாது, புரியுதுங்களா? ஏன்னா ரெக்டிஃபையர் சர்க்யூட் தான் ஏசியை டிசியாக மாற்றி தரப்போகுது. ஸோ ரெக்டிஃபையரே டிரான்ஸ்ஃபார்மருக்கு அடுத்து தான் நான் கனெக்ட் பண்ணுவேன். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நான் வோல்டேஜை பிரித்து கரண்ட்டை பிரித்து எடுத்து ரெக்டிஃபையர்னு ஒரு சர்க்யூட்டு கொடுத்தாதான் எனக்கு அது என்ன பண்ணும், ஏசியை டிசியாவே மாற்றி தரும். ஸோ ஆன்சர் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் எதில் ஒர்க் ஆகுதுன்னா ஏசியில் மட்டும் தான். ஓகேங்களா, மின்னியற்றி எதில் வேலை செய்கிறது? ஏசியில் மட்டும். அடுத்தது, காந்தப்பய அடர்த்தியின் அலகு. இதுவும் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின் தான், லைனா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, காந்தப்பய அடர்த்தியின் அலகு வெபர் பை மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, அடுத்து, ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது எந்த படுகோணத்தில் ஒளி விலகல் அடையாது? எல்லாருக்குமே தெரியும். இப்போ இங்க ஒரு மீடியம் வச்சிருக்கேன், இந்த மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியமுக்கு வந்து நான் லைட்டை டிராவல் பண்றேன்னா
ஓகேங்களா, லைட் டிராவல் நடக்குது. ஓகேங்களா, ஒளி விலகல்னா இப்போ இந்த மீடியம் நான் ஸ்ட்ரைட்டா வைக்கிறேன், அப்போ இதுவும் ஸ்ட்ரைட்டா இருந்துச்சுன்னா எனக்கு ஒளி விலகல் அடையாது, இங்க இருந்து டைரக்டா இதுக்கு போயிடும். அப்போ 0 டிகிரியில் அது ஒளி விலகல் அடையாது. இதே மீடியம் இங்க வச்சிருக்கனா இது ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த இடத்துக்கு போகும், அப்போ ஒளி விலகல் அடையும். அப்போ 45 டிகிரி 105 டிகிரி 90 டிகிரி எல்லாம் ஒளி விலகல் அடையும். 0 டிகிரியில் தான் என்ன ஆகாது, ஒளி விலகல் அடையாது. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், டார்ச் விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுவது என்ன ஆடின்னு கேட்டிருக்காங்க. சமதள ஆடி எதிரொலிக்கும், ஆனா நமக்கு கேட்டிருக்கிறது இங்க டார்ச் விளக்கு மின் விளக்குல கேட்டிருக்காங்க. ஸோ எதிரொலிப்பானாக பயன்படுவது குழியாடி. ஓகேங்களா, ஓகே, என்ன ஆடி, குழியாடி. அடுத்த கொஸ்டின், பெரிதான மாய பிம்பங்களை உருவாக்குவது எதுன்னு கேட்டிருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிதான லார்ஜ் சைஸ்ல மாய பிம்பம்னா இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன் விர்ச்சுவல் இமேஜ். ஸோ இதை உருவாக்குற இமேஜோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ். ஓகேங்களா, கான்வெக்ஸ் மிரர். ஸோ ஆன்சர் குவியாடி. இதே ஸ்மால் சைஸ்ல ரியல் இமேஜ். ஓகேங்களா, ரியல்னா என்னன்னா மெய்நிகருங்க, சிறிய மெய்நிகர் பிம்பங்களை உருவாக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா குழியாடி. நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, மெய்நிகர் பிம்பங்கள் குழியாடி, மாய பிம்பங்கள் குவியாடி. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க, இது ரெண்டுமே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது 19th கொஸ்டின், எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்திருப்பின் அது என்ன? அதாவது எதிரொலிக்கும் பகுதி இப்படி வளைஞ்சிருந்துச்சுன்னா அது என்ன ஆடின்னு கேட்கறான். அது என்ன ஆடி, குவியாடி. இப்படி இருந்துச்சுன்னா அது என்னது, குழியாடி. ஓகேங்களா. ஸோ அடுத்தது 20வது கொஸ்டின், முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒளிக்கற்றை பாயும் போது என்னன்னு கேட்டு. அது ஸோ முப்பட்டகம் ஒன்று இருக்கும், இதில் நான் ஒரு லைட்டை நான் பாஸ் பண்ணுறேன், ஒரு வெள்ளை லைட் இங்கே பாஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா, ஸோ அந்த லைட்டில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து 7 கலராக பிரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒளி பிரிகை நடக்கும். அந்த 7 கலர் பேர் என்னங்க, விப் கயார். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது. இது வயலட், இது இண்டிகோ, இது ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஸோ இந்த 7 நிறப்பிரிகை நடக்கும். அப்போ ஆன்சர் விலகல் அடைந்து மற்றும் நிறப்பிரிகை நடக்கிறது. இதை கண்டுபிடிச்சதே யார் தான், சி.வி. ராமன் அவர்கள் தான் கண்டுபிடிச்சாரு. இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றுக் கொடுத்தவர். அவருடைய நாளை தான் நம்ம நேஷனல் சயின்ஸ் டே பிப்ரவரி 28 கொண்டாடுறோம். அவர் நோபல் பரிசு வாங்கிய நாளை. அவர் பிறந்த தினம் நவம்பர் 7, ஆனால் அவர் வந்து எப்போ வாங்கினாரு, நோபல் பரிசு வாங்கினது பிப்ரவரி 28. அதை தான் நம்ம நேஷனல் சயின்ஸ் டே, தேசிய அறிவியல் தினம் கொண்டாடுறோம். ஓகேங்களா. அடுத்தது, ஒளியின் திசை வேகம் டேஷில் பெருமமாக உள்ளது. ஸோ ஒளியினுடைய திசை வேகம் பெரும்பாலும் எங்கு தான் இருக்கும், வெற்றிடத்தில் தான் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும், வெற்றிடம்னா வேக்கம். ஓகேங்களா. சரி, அடுத்தது கலோரி என்பது எதனுடைய அலகு? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கேட்டிருந்தேன் எக்ஸாம்ல. ஸோ இதுக்கும் நான் ஆன்சர் சொன்னேன். எல்லாரும் எனக்கு என்ன சொன்னீங்க, சார் கலோரின்றது உணவினுடைய அலகு அப்படின்னீங்க. ஸோ முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, கலோரினா எதனோட அலகுனா எனர்ஜி, ஆற்றல். ஓகேங்களா. இங்க இருக்கிற 4 ஆப்ஷன்ல எதுதான் ஆற்றல்னு பார்த்தீங்கன்னா வெப்பம் தான் ஒரு வகையான ஆற்றல். ஆல்ரெடி சொல்றேன், ஒளி ஒரு வகையான ஆற்றல்ன்ற மாதிரி வெப்பமும் ஒரு வகையான ஆற்றல் தான். ஸோ நானும் கூகுள் பண்ணி பார்த்துட்டு தான் ஓரளவுக்கு ஆன்சர்ஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் நல்லாவே பண்ணுங்க. ஓகேங்களா. கலோரி என்பது ஒரு எனர்ஜியினுடைய அலகு. ஸோ இங்க இருக்கக்கூடிய இதுல எனர்ஜி எதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பம், ஹீட் தான் எனர்ஜி. ஸோ ஹீட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது 23வது கொஸ்டின், வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா கெல்வின். ஓகேங்களா, கெல்வின். அடுத்தது, ஒரே நீளமுள்ள 2 உருளை வடிவில் உள்ள கம்பிகளின் குறுக்கு வெட்டு பரப்பின் விகிதம் 2:1. அப்ப கம்பி 1 இது கம்பி 2, அதனுடைய விகிதங்கள் கொடுத்துட்டான், குறுக்கு வெட்டு பரப்பின் விகிதங்கள். 2 கம்பிகளும் ஒரே மாதிரியான பொருளில் செய்யப்பட்டிருந்தால் எந்த கம்பி வெப்பத்தை அதிகம் கடத்தும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ பொருள் ஒன்னே தான். இப்போ இது சிலிக்கானில் செஞ்சிருந்தா அதுவும் சிலிக்கானில், இது ஜெர்மானியத்தில் செஞ்சிருந்தா அதுவும் ஜெர்மானியம். ஸோ கம்பிகளுடைய இது வந்து ப்ராடக்ட் வந்து ஒன்று தான். ஸோ அதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பின் விகிதம் வந்து 1, 2, இது 1னா, ஸோ அதிக விகிதத்தில் உள்ளது தான் வெப்பத்தை அதிகமாக கடத்தும். ஸோ கம்பி 1 தான் எளிதில் வெப்பத்தை அதிகமாக கடத்தும். அடுத்து, காற்றில் எப்பொழுது ஒளி பயணிக்கும் கேட்டிருக்கான். ஸோ காற்றில் எப்பொழுது ஒளி பயணிக்கும் பார்த்தீங்கன்னா அதிர்வுகள் நகரும் பொழுதுதான் என்ன ஆகும், காற்றில் ஒளி வந்து பயணிக்கும். இந்த ஒளி வேற, அந்த ஒளி வேற. ஃபர்ஸ்ட் பார்த்த ஒளி வந்து லைட்டு, இது வந்து சவுண்டு. ஓகேங்களா. சரி, அடுத்து டேஷில் ஒளி வேகமாக பயணிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது 26வது கேள்வியுடைய ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா திடப்பொருளில் தான் ஒளி வேகமாக பயணிக்கும். ஓகேங்களா. அடுத்தது, சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். இது முக்கியமான கேள்வி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இவற்றுள் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் அல்ல? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு உட்புற சூரிய மையக்கோள், வெளிப்புற சூரிய மையக்கோள்னு 2 இருக்கு. ஓகேங்களா. சோ இதுல இருக்க கோள் என்னென்ன, இதுல இருக்க கோள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. உட்புற சூரிய மையத்தில் உள்ள கோள் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். இதுல உள்ள கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி, வியாழன், நெப்டியூன், யுரேனஸ். ஓகேங்களா. அப்ப செவ்வாயை தாண்டி இருக்கிற கோள்லாம் வெளிப்புற சூரிய மையம், செவ்வாய்க்குள்ள இருக்கிற கோள்லாம் உட்புற சூரிய மையம். அப்ப இதுல எது வந்து வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் இல்லைன்னா சனி வெளிப்புறத்துல தான் இருக்கு, நெப்டியூன் வெளிப்புறத்துல தான் இருக்கு, யுரேனஸும் வெளிப்புறத்துல இருக்கு. அப்ப ஆன்சர் புதன். ஓகேங்களா.
அடுத்தது 29 செரஸ் என்பது என்ன? செரஸ்னா இங்கிலீஷ்ல இப்படி கேட்டிருப்பாங்க. சப்போஸ் இது வந்து கொஸ்டின் பேப்பர்ல இந்த வார்த்தையும் கேட்கலாம். ஸோ செரஸ் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறுகோள். ஓகேங்களா, நம்ம பூமியை சுற்றி வந்து இருக்கக்கூடிய ஒரு சிறுகோள். அடுத்தது மிக அதிக வேகத்தில் சுழலச் செய்து கனமான பொருட்களிலிருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுக்கும் முறையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். இப்போதான் அதுக்கு எக்ஸாம்பிளோட சொன்ன ஒரு வாஷிங் மிஷின். ஸோ ஆன்சர் மைய விளக்கம். ஓகேங்களா. அடுத்தது ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படித்தான கலவை. ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன இவ்வளோ பெரிய தண்ணியில் ஒரு துளி மை கலந்து நீளம் போடுறீங்க துணி துவைக்கிறதுக்குன்னா அது கலக்குது இல்லை, அந்த கலருக்கு பேர் என்ன? ஒரு படித்தான கலவை. நியூட்ரான் எண்ணிக்கையை மாற்றம் அந்த அணுவை இவ்வாறு மாற்றுகிறது. நியூட்ரான் எண்ணிக்கையில் மாற்றம், அதாவது வந்து ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நான் என்ன சொன்னேன்? புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது சென்டரில், சுற்றி வர ஆர்பிட்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னேன். ஓகே, இந்த இருக்கக்கூடிய நியூட்ரானில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எதை உருவாக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரான்கள் குறைய குறைய அணுவானது ஐசோடோப்பாக மாறும். அந்த ஐசோடோப்ஸை தான் நம்ம வந்து மெடிக்கல்லாம் பயன்படுத்துவோம். இப்போ கோபால்ட் C60 அப்படின்றத கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் தான் ஒரு அந்த ஐசோடோப்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா. சரி, அடுத்தது நியூக்ளியான் என்பது என்னன்னு கேட்டிருக்கேன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லையும் கேட்டிருந்தான். நியூக்ளியான் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் இது ரெண்டும் சேர்றது தான் என்ன? நியூக்ளியான், அந்த சென்டரில் இருக்கிறது. ஓகேங்களா. அடுத்தது 34வது கொஸ்டின், பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். பொட்டாசியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு 2881 ஆகும். ஓகேங்களா. அடுத்து 35th கொஸ்டின், டாப்ரினிர் மும்மை விதியோடு தொடர்பு கொண்டிருந்தால் நியூசிலாந்தோட தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டாபர்னிர்ன்றவர் தான் மும்மை விதியை பயன்படுத்தினார். அப்போ நியூலாந்து என்றவர் எதை கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா எண்ம விதி. ஸோ 35வது கொஸ்டினுடைய பதில் எண்ம விதி. அடுத்தது 36வது கொஸ்டின், நவீன தனிம அட்டவணை ஒரு தனிமத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் டேஷின் ஆவர்த்தன செயல்பாடாகும் என கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. ஓகேவா. நவீன தனிம அட்டவணை எதை பொறுத்து தான் அமையும்? அணு எண்ணை பொறுத்து தான் அமையும். ஒரு அட்டாமிக் நம்பரை வச்சு தான் சொல்லுவாங்க. அடுத்தது நவீன தனிம அட்டவணையில் தனிமங்கள் டேஷ் தொகுதி மற்றும் டேஷ் வரிசைகளாக அடுக்கப்பட்டுள்ளன. ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. எத்தனை தொகுதி மற்றும் எத்தனை வரிசைகள் கேட்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 18 தொகுதிகள் மற்றும் 7 வரிசைகளாக அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது கார்பன் அணுவில் உள்ள இணைத்திறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்ன? கார்பன்னாலே C6 தான். ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை மொத்தம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 6. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இணைத்திறன் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒட்டுமொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தான் 6. இணைத்திறன்னா இந்த கார்பன் வந்து இப்படி பிடிச்சி வச்சிருக்கோம், இந்த மாதிரி கோடு போட்டு நம்ம போட்டிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இணைத்திறன்னா இந்த இணைக்கக்கூடிய திறன் உள்ள எலக்ட்ரான்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ மொத்தம் இருக்கிறது 6, ஆனால் வர்றது என்ன? 4 தான். ஓகேங்களா. ஸோ நான் அன்னைக்கே ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு இதில் வந்து அட்டாமிக் நம்பர்னு ஒன்று இருக்கும், மாஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ அட்டாமிக் நம்பரை கண்டுபிடிக்கிறது எது? எதை வச்சு அட்டாமிக் நம்பர் சொல்லுவாங்க, மாஸ் நம்பர் எதை வச்சு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க எதுன்னுட்டு. நெக்ஸ்ட் 39வது கேள்வி, வேதி வினைகளில் எலக்ட்ரான்களை ஏற்று எதிரயனியாக மாறக்கூடிய தனிமம் எது? ஓகேங்களா. வேதி வினைகளில் எலக்ட்ரான்களை ஏற்று எதிரயனியாக மாறக்கூடிய தனிமம் வந்து ஃப்ளூரின். ஓகேங்களா. ஸோ அடுத்தது 40th கொஸ்டின், உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு என்ன பிணைப்புன்னு பார்த்தீங்கன்னா அயனி பிணைப்பு. 41 டேஷ் சேர்மங்கள் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலைகள் கொண்டவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 கொஸ்டினும் சி தான் ஆன்சர், அயனி பிணைப்பு கொண்ட சேர்மங்கள் தான். நெக்ஸ்ட், வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான்கள் நிலைத்த எலக்ட்ரான்கள் அமைப்பை பெற்ற தனிமங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மந்த வாயுக்கள். இதை வந்து இன்னர்ட் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்னர்ட் கேசஸை வந்து நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு உட்படுத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி இன்னர்ட் கேசஸ் தான் வந்து 8 எலக்ட்ரான்களை நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமங்கள் ஆகும். நெக்ஸ்ட் 43rd கொஸ்டின், Z10 + 2HCl சேர்ந்தா என்ன வினை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z10னா ஜிங்க் + ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 2 சேர்த்தா ஜிங்க் குளோரைட் கிடைக்கும். கண்டிப்பாக ஜிங்க் குளோரைட் கிடைக்குங்க. நல்லா பாருங்க, HCl இதுக்கு என்ன இது கொடுத்துருக்கான்? மாஸ் நம்பர் 2 கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் ஜிங்க் கொடுத்துருக்கான். நமக்கு அவுட்புட்ல ஜிங்க் வந்துருச்சு, குளோரைடும் 2 வந்துருச்சு. ஸோ ஜிங்க் குளோரைட் கிடைக்கும். மிச்சம் என்னதான் இருக்கு? ஹைட்ரஜன் வாயு மட்டும் தான் இருக்கு. அப்போ நமக்கு பிளஸ் என்ன வரும்? H2 ஹைட்ரஜன் வாயு வரும். ஸோ ஆன்சர் இஸ் H2. ஓகேங்களா. அடுத்தது உலோக கார்பனேட்டுகள், உலோக பை கார்பனேட்டுகள்
காரத்தன்மை பெற்றிருந்தாலும் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தந்து டேஷை வெளியேற்றுகின்றன பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியேற்றுது. லாஸ்ட் கொஸ்டின் 45th கொஸ்டின், ஓரடுக்கு கார்பன் அணுக்களால் டேஷ் ஆன கிராஃபின் எதிலிருந்து கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டில் இருந்து தான் கிடைக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ்னுடைய பார்ட் 1 வீடியோ நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு பார்ட் 2 வீடியோ இருக்கும், அதில் ஒரு 47 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் படிச்சாலும் ஏறத்தாழ சயின்ஸ் ஓரளவுக்கு கவர் ஆகிடும், 9th சயின்ஸ். ஸோ நல்லா படிங்க, ஏன்னா நமக்கு 9th and 10th வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து நான் ஒரு டெஸ்ட் போடுவோம், அந்த டெஸ்ட்டையும் நல்லா பண்ணுங்க. ஸோ இதுக்கு மேலே நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.